அனைத்து உயிரங்கிகளிலிருந்தும் வளர்ச்சிக்கும் சக்தியை பிறப்பிப்பதற்கும் போசனை பதார்த்தங்கள் அவசியமாகின்றன. போசனை பதார்த்தங்கள் அவசியமாகின்றன. பின்வரும் போசனை பதார்த்தங்களின் முக்கியத்துவம் யாது? அப்ப இது 10ஆம் ஆண்டுல பார்ட் 1ல உள்ள நேரடியான தியரி. சரியா, புத்தகத்தில் உள்ள விடயம். அப்ப முதலாவது புரதத்தின் முக்கியத்துவம். நாங்க படிச்சுதான் இருக்கோம் புரதத்தின் முக்கியத்துவம். புரதத்தின் முக்கியத்துவம் பார்த்தால் பொதுவாக புரதமா இருந்தாலும் சரி, கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் சரி, இலிப்பிட்டா இருந்தாலும் சரி, முதலாவது முக்கியத்துவம் சக்தி முதலாக தொழிற்படும். சரியா, முதலாவது முக்கியத்துவம் சக்தி முதலாக தொழிற்படல். அப்ப புரதத்துக்கான முக்கியத்துவம் சக்தி பிறப்பிக்கும் முதல். கார்போஹைட்ரேட் இலிப்பிட்டு பதார்த்தங்களில் இருந்து கிடைக்கும் சக்தி போதுமானதாக அமையாத போது புரதத்திலிருந்து சக்தி பிறப்பிக்கப்படும். ஆகவே இது ஒரு MCQ கேள்வியாக வந்திருக்கு. அதாவது கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டு இந்த மூன்றுலையும் கூடுதலாக சக்தி பிறப்பிக்கப்படுவது, கூடுதலாக சொன்னா இலிப்பிட்டு, அடுத்தது கார்போஹைட்ரேட். இரண்டுன்னு கேட்டால் கார்போஹைட்ரேட்டும் இலிப்பிட்டும் தான் நமக்கு கூடுதலான சக்தியை தரும். இரண்டாவது கட்டமைப்பு கூறுகளை உருவாக்கல். அப்ப சக்தி முதலிடம், கட்டமைப்பு கூறுகளை உருவாக்கல், நொதியமாக தொழிற்படுதல், ஹோமோனாக தொழிற்படுதல், பிற பொருள் ரீதியாக தொழிற்படுதல். இந்த விடயங்கள் புரதத்தின் முக்கியத்துவத்துக்கு வரும். சரி, அடுத்தது இலிப்பிட்டின் முக்கியத்துவம். அப்ப இலிப்பிட்டின் முக்கியத்துவம் நாங்க பார்த்தோம். இலிப்பிட்டிக்கும் முதலாவதாக வரக்கூடியது சக்தி பிறப்பித்தல். சக்தியின் முதலிடமாக சக்தி முதலாக செயற்படுதல், பல்வேறு கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதல், நீர்காப்பு, உடல் வெப்பநிலை, உடல் உட்புற அங்கங்களை பாதுகாத்தல், சில ஹோமோன்களின் உற்பத்திக்கு உதவுதல். அப்ப இதுல ஏதாவது எழுதினீங்கன்னா சரி. சில ஹோமோன்கள் உற்பத்தி, உட்புற உடல் அங்கங்கள், இந்த மாதிரி கேள்வி வர இல்லை எக்ஸாமுக்கு. ஃபைனல் எக்ஸாமுக்கு லிப்பிட்டின் முக்கியத்துவம், புரதங்களின் முக்கியத்துவம் கேட்டு வர இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க, பிறகு இந்த கேள்விகள் வரலாம். சக்தி முதல் அப்ப இந்த விடைகளை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். மேலே வினாவில் குறிப்பிடப்பட்ட போசனை பதார்த்தங்களை கொண்ட உணவு வகைகளுக்கு ஒவ்வொரு உதாரணம் தருக. அப்ப புரதம் அடங்கிய உணவுகள் இறைச்சி, பால், சோயா, அவரை, பருப்பு போன்றவற்றை குறிப்பிடலாம். இறைச்சி, பால், முட்டை, வெண்கரு, சோயா, பருப்பு. சரி, அடுத்து நாங்க இலிப்பிட்டு உணவுகள். தானியங்கள் ஒரு தானியங்கள்ல கார்போஹைட்ரேட்டும் இருக்கு பெரும்பாலும். சரியா, இலிப்பிட்டு உணவுகள் அதாவது எண்ணெய் தன்மையான உணவுகள். நாங்கள் எடுத்துன்னு சொன்னா கொழுப்பு சாப்பிட்ட கொழுப்பு மிக பொருத்தம் சொன்னால் எள்ளு, தேங்காய், ஈரல், முட்டை, மஞ்சட்கரு போன்றவற்றை குறிப்பிடலாம். எள்ளு, ஈரல், அது என்ன, தேங்காய் போன்றவற்றை குறிப்பிடலாம். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். சிறுவர்களுக்கான உணவில் அதிக அளவு புரதம் சேர்ப்பதற்கான காரணம் என்ன? சிறுவர்களுக்கு உடல் வளர்ச்சி அவசியம். உடல் வளர்ச்சி ஏற்படுவதற்கு அடுத்த கேள்வியாக, சிறுவர்களுக்கு பல்சர்க்கரேட் மனித சமிபாட்டு தொகுதியில் சமிபாடு அடைவதில்லை. இதுவும் பாஸ் பேப்பர்ல கேள்வியா வந்திருக்கு. சரியா, சர்க்கரைட்னால் செல்லுலோசோ உணவு சமிபாட்டு தொகுதியில் சமிபாடு அடைவதில்லை. ஆனால் அது ஒரு சீரற்ற நிலைமையை சீராக்குவதற்கு தேவை. ஏன் தேவை? மலச்சிக்கலை தவிர்ப்பதற்கு செல்லுலோசு தேவை. மலச்சிக்கல் நிலைமையிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு செல்லுலோசு அவசியமாகும். சரி,
ஆனால் அது சமிபாட்டு தொகுதியில் சமிபாடு அடையும் ஒரு போசனை கூறாக கருதப்பட மாட்டாது. உணவுப் பொருட்கள் மீதான பரிசோதனை ஒன்றிற்காக பின்வரும் பதார்த்தங்கள் தரம் 10 மாணவர்கள் எடுக்கப்பட்டது. NaOH கரைசல், செப்பு சல்பேட்டு, அயடின், பெனடிக் கரைசல், சூடான திரியில சூடான் 3. இவற்றில் சிவப்பு நிறமுடைய கரைசல் எது? என்ன கரைசல்? சிவப்பு நிறமுடையது. வெரி குட். சூடான் 3. சரியா? இவற்றில் சிவப்பு நிறமுடையது சூடான் 3. சரி, அடுத்த கேள்வி. பார்ப்போம். புரத உணவுக்கான சோதனைக்காக அவர்கள் இரு கரைசல்களை தெரிவு செய்வர். புரதத்துக்கான சோதனை பொருள் பயோரேட்டு கரைசல். பயோரேட்டு கரைசல்ல 2 சேர்வைகள் இருக்கு. NaOH செப்பு சல்பேட். NaOH செப்பு சல்பேட் காணப்படும். ஆகவே இவர்கள் எடுக்க போறது NaOHம் செப்பு சல்பேட்டும். சரியா? NaOHம் செப்பு சல்பேட்டும் எடுப்பாங்க. NaOHம் செப்பு சல்பேட்டும் சேர்ந்து தான் நாங்கள் சொல்லுவோம் என்னது? என்னன்னு சொல்லுவோம்? ரெண்டையும் சேர்த்து அது ரெண்டையும் சேர்த்து என்ன பெயர் சொல்லுங்க பாப்போம். பயோரேட்டு கரைசல். வெரி குட். சரியா? பயோரேட்டு கரைசல். இப்ப பாருங்க, பயோரேட்டு சோதனை பொருள்னு போட்டிருக்கு. பயோரேட்டு சோதனை. பயோரேட்டு சோதனையில் என்ன இருக்கு? 5% சோடியம் ஹைட்ராக்சைடு. 5% சோடியம் ஹைட்ராக்சைடும் 1% செப்பு சல்பேட். 1% செப்பு சல்பேட்டும் 5% சோடியம் ஹைட்ராக்சைடும் காணப்படும். இது ரெண்டும் சேர்ந்துதான் பயோரேட்டு கரைசல். ஆகவே நாங்கள் பயோரேட்டு கரைசல் போட்டு இந்த பரிசோதனை மேற்கொண்டால் இறுதியில் ஏற்படும் அவதானம் இளஞ்சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா நிறம் தோன்றும். இளஞ்சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா நிறம் தோன்றும். சரியா? இளஞ்சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா நிறம் தோன்றும். சரி, ஆகவே அந்த கேள்விக்கான விடை உணவுக்கான சோதனைக்காக அவர்கள் எவ்விரு கரைசல்களை தெரிவு செய்தனர்? சோடியம் ஹைட்ராக்சைடு, செப்பு சல்பேட். சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, அருகே தரப்பட்ட கட்டமைப்பை இனங்காண்க. என்ன கட்டமைப்பு? வெரி குட். தாவரக்களம். அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது இலகுவான கேள்வி. தாவரக்களம். சரி, ஏபி ஆகிய பகுதிகளை குறிக்க. ஏபி. சரி, விடையினாக்க சொல்லுங்க பாப்போம். இல்லாட்டி அனுப்புங்க. ஏ என்ன? ஏ கரு. பி என்ன வரும்? பி அகமுதலொரு சிறுவலை. வெரி குட். பி வந்து அகமுதலொரு சிறுவலை. அது அழுத்தமானதா அழுத்தமற்றது? அங்க ரைபோசம் இருப்பது போன்று விளங்க இல்லை. ஆகவே அழுத்தமானது அழுத்தமற்றது. ரைபோசம் இல்லாட்டி சொல்லுங்க பாப்போம். ஆதில் ஹசன் சொல்லுங்க. அழுத்தமானது அழுத்தமற்றதா? அழுத்தமானது. வெரி குட். அழுத்தமானது. சரி, அழுத்தமான அகமுதலொரு சிறுவலை தான் பி. அழுத்தமான அகமுதலொரு சிறுவலை. சரி, களக்கொள்கையில் 2 உள்ளடக்கங்களை எழுதுக. களக்கொள்கை. களக்கொள்கையும் இன்னும் கேட்டு வர இல்லை எக்ஸாம்களுக்கு. அப்ப களக்கொள்கையில மொத்தம் எத்தனை விடயங்கள் இருக்கு? 3 விடயங்கள் இருக்கு. இந்த 3 விடயங்களையும் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இப்படியான கேள்வி வர இல்லை.
களக்கொள்கையில் உள்ளடக்கப்படும் விடயங்களை தருக, அல்லது களக்கொள்கை என்ன, களக்கொள்கை விடயங்கள் என்ன, அப்படி MCQ. சரி, சிக்யூ வந்தாலும் பார்ட் 2ல வரையில்லை. சரி, அப்ப களக்கொள்கையில் உள்ளடங்கும் விடயங்கள் 2 கேட்கப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் களக்கொள்கையில் மொத்தம் 3 விடயங்கள் இருக்கு. முதலாவது, ஓர் அங்கியின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களமா. கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, தொழிற்பாடாக இருந்தாலும் சரி, அடிப்படை அலகு களம். அப்பது முதலாவது கொள்கை, களக்கொள்கை. எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல களங்களால் ஆக்கப்பட்டவை. ஒரு களங்களால் ஆக்கப்பட்டால் தனிக்கள அங்கின்னு சொல்லியும், பல களங்களால் ஆக்கப்பட்டால் பல்கள அங்கின்னு சொல்லுவோம். முன்னர் காணப்பட்ட களங்களிலிருந்தே புதிய களங்கள் உருவாகின்றன. முன்னர் காணப்பட்ட ஏற்கனவே உள்ள களத்திலிருந்தான் புதிய களங்கள் உருவாகும். ஒடுக்கற்பிரிவு அல்லது இலையுறு பிரிவு மூலமாக புதிய களங்கள் உருவாக்கப்படும். சரி, ஒன்று அங்கியின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களமாகும். 2, எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல களங்களால் ஆக்கப்பட்டவை. 3, முன்னர் காணப்பட்ட களங்களிலிருந்தே புதிய களங்கள் உருவாகின்றன. இந்த 3 விடயங்களும் களக்கொள்கையில் உள்ளடக்கப்படும் விடயங்கள். இந்த 3ல 2 எழுதினா சரி. சரியா பிள்ளைகள்? இந்த 3ல 2 எழுதினா சரி. சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். கருவில் உள்ள எப்பகுதி பாரம்பரிய இயல்புகளை ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்துகிறது? கருவில் உள்ள எப்பகுதி. சரி, சொல்லுவோம். எந்த பகுதி மூலமாக ஒரு இடத்துல ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு இயல்புகள் கடத்தப்படுது? சரி, பெரும்பாலும் அனுப்பியிருக்கீங்க DNA. பாரம்பரிய இயல்புகளை ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்துவது DNA. சரிதானே? அதாவது நிறமூர்த்தங்கள் மூலமாக கடத்தப்படும். நிறமூர்த்தங்கள் எழுதினாலும் பிழை இல்லை. ஏனென்று சொன்னால் நிறமூர்த்தங்களுக்குள்ளதான் DNA காணப்படும். அவை DNA என்று எழுதலாம் அல்லது நிறமூர்த்தங்கள் என்று எழுதலாம். அவை இதுக்கு நாங்கள் மிக பொருத்தமாக DNA எடுப்போம். சரி, இப்ப நாங்க சி கேள்வி, ஒரு தாவர வளர்ச்சிமானி. இதையும் பார்த்துக் கொள்ளுங்க ஓலவலாக்கள். இந்த படமும் எக்ஸாம்பிள் நியூ சிலபஸ்ல வரையில். அப்ப இதுவரைக்கும் வராத ஒரு பகுதி இந்த தாவர வளர்ச்சி மானி. அப்ப இதை நீங்க எதிர்பார்க்கலாம். வராத கேள்வி, வராத படம். வளர்ச்சி என்பது உயிரங்கிகளின் ஒரு சிறப்பியல்பாகும். வளர்ச்சி என்பதால் கருதப்படுவது யாது? என்ன? அங்கியொன்றின் உடலில் ஏற்படும் மீள முடியாத அதிகரிப்பு, அல்லது அங்கியொன்றின் திணிவிலும் கனவளவிலும் ஏற்படும் மீள முடியாத அதிகரிப்பு எழுதணும். சரியா? அங்கியொன்றின் திணிவிலும் பருமனிலும் ஏற்படும் மீள முடியாத அதிகரிப்பு என்று எழுதினீங்க என்றால் சரி. அப்ப வளர்ச்சி என்பதால் கருதப்படுவது யாது? அந்த கேள்விக்கான விடை. சரியா? எழுதிட்டீங்க பிள்ளைகள்? அங்கியொன்றின் திணிவிலும் பருமனிலும் ஏற்படும் மீளா அதிகரிப்பு. சரி, அடுத்த கேள்வி. தாவரங்களின் வளர்ச்சியை அளவிடுவதற்கான கருவின் அமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இவ்வுபகரண அமைப்பின் பெயர் யாது? என்ன? வளர்ச்சிமானி. தாவர வளர்ச்சிமானி. தாவர வளர்ச்சிமானி. சரி, இவ்வுபகரணத்தை பயன்படுத்தி தாவரம் ஒன்றின் வளர்ச்சி எவ்வாறு அளவிடப்படுகிறது? இதுல வளர்ச்சி எதன் மூலம் துணிவோம்? தாவரத்தின் உயரத்துக்கேற்ப. தாவரத்தின் உயரத்திற்கேற்ப, அல்லது இந்த தாவர தண்டுடன் இது இணைக்கப்பட்டிருக்கு. மேல் பகுதி தண்டுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அரும்பு வளரும் போது இந்த படி திணிவு கீழ் நோக்கி நகரும். கீழ் நோக்கி நகரும் போது இந்த காட்டி அசையும். இந்த காட்டி நீளமாக இருக்கணும். அதுக்கு சொல்லுவோம் காரணம். இந்த காட்டி இப்படி அண்மையில் இருக்காது, இப்படி இருக்காது. இந்த அளவுல அளவிடை இருக்காது, அளவிடை தூரமாக இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லுங்க பாபம். அளவிடை தூரமாக இருக்கும் போதுதான் சிறிய மாற்றத்திற்கும் எங்களுக்கு வேறுபாடு காணலாம்.
வாதங்கள் இப்படியே இருக்கு. சரி கொஞ்சம் இருங்க. இப்படி இருக்கு, ரெண்டு அமைப்பு தூரமாக இருக்குன்னு வச்சுக்கணும். இப்படி ஒரு அளவிடை இருக்கு. இப்ப இதுல பாருங்க, அண்மையில் தூரம் போக போக எங்களுக்கு வேறுபாட தெளிவாக அவதானிக்கலாம். பாருங்க எப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வித்தியாசம் ஆக கிட்ட உள்ள வித்தியாசம் இந்த சின்ன அளவு, தூரமாகும் போது நல்ல வித்தியாசம் ஒன்று காணலாம். இந்த ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் தூரமாகும் போது சின்ன ஒரு மாற்றம் வந்தாலும் அந்த தெளிவாகவே ஏற்படுத்தலாம். இங்கே 1 2 போடுறது, இந்த இடத்துல 1 2 போடுறது என்பதை விட இலகுவான. தூரம் கூடும் போது 1 2 போடுறது எங்களுக்கு லேஸ். இங்க வரும் கெப் கூடும். அப்ப பெருமானத்தை வளர்ச்சியில் ஏற்படும் அளவிடையை தெளிவாக அவதானிப்பதற்கு இந்த காட்டி நீளமாக அமைக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த பாகை பெருமானம் கூடும், தூரம் கூட கூட. இவ்வுதாரணத்தில் பயன்படுத்தி தாவரம் ஒன்றின் வளர்ச்சி எவ்வாறு அளவிடப்படுகிறது என்று கேட்டால், தாவர நீட்சிக்கு ஏற்ப காட்டியின் அசைவை வைத்து, தாவர நீட்சிக்கு ஏற்ப காட்டியின் அசைவின் பெருமானத்திற்கேற்ப, தாவர நீட்சிக்கேற்ப காட்டியின் அசைவு அல்லது காட்டியின் பெருமானம், தாவர நீட்சிக்கேற்ப காட்டியின் அசைவு காட்டும் பெருமானம், தாவர நீட்சிக்கேற்ப காட்டியின் அசைவு மூலம் காட்டப்படும் பெருமானம். சரியா பிள்ளைகள், விளைஞ்சா? சந்தேகம் இருக்கா? இந்த பரிசோதனையை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. சின்ன ஒரு பரிசோதனை தான், பெரிய விடயங்கள் இல்லை இதுல. ஆனால் கேள்விக்கு வர இல்லாதால இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த முறை வர இல்லாட்டா அடுத்த முறை எதிர்பார்க்கலாம். சின்ன கேள்வி தானே? சரி, ஓகே. அப்ப நாங்க அடுத்த கேள்விகளை அடுத்த கிளாஸ்ல தொடருவோம். ஆகவே இன்றைய கிளாஸை இத்தோட நிறைவு செய்து கொள்வோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வேண்டிய டைம் என்கிட்ட கேட்கலாம்.